எந்த புஸ்தகம் ஞாபகம் இருக்கா? ಯಾವ ಪುಸ್ತಕ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? வெரி குட். பிரகடனை. ಪ್ರಕಟಣೆ. ஸ்தோத்திரம். அந்த புஸ்தகத்திலே என்ன விஷயங்கள் இருக்குது? ಆ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ವಿಷಯಗಳಿದೆ அதை குறித்து நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೆನು. என்ன உங்களுக்கு பாயிண்ட் ஞாபகம் இருக்கு? ಏನೆಲ್ಲ ಒಂದು ಅಂಶಗಳು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕವಿದೆ? ஓகே, அங்கே ஆரம்பிச்ச ஆதியாகமத்தில் பார்த்த அதே விஷயத்தை மீண்டுமாக நம்ம எங்கே பார்க்க முடியும் என்று நான் சொன்னேன். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂಥ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮತ್ತೆ ನಾವು ಈ ಕೊನೆಯ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ ಎಂದು ನಾನು ಹೇಳಿದೆ. ನೋಡಬಹುದು. அப்புறம் என்ன பார்த்தோம்? ಅನಂತರ ஜீவதாயக ವೃಕ್ಷ அங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குதுன்னு பார்த்தோம். ಜೀವದಾಯಕ ವೃಕ್ಷವು ಅಲ್ಲಿಯೂ ಇದೆ, ಇಲ್ಲಿಯೂ ಇದೆ. அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இங்கே முடிஞ்ச பிறகு ஜனங்கள் அங்கே தாராளமாக அதில் போய் புசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ಅದು ಮುಗಿದ ನಂತರ ಇಲ್ಲ ಜನರು ಅದನ್ನು ಧಾರಾಳವಾಗಿ ಅದನ್ನು ತಿನ್ನುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆதியாகமத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆதிகாண்டದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதபடிக்கு தடை வந்தது. ಆ ಜೀವ ವೃಕ್ಷವನ್ನು ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನದಂತೆ ತಡೆಯು ಬಂದಿತು. பிரகடனை புஸ்தகத்தில் பார்க்கும்போது, ಈ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே பிரவேசிக்கிறதையும் அதிலே புசிக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದನ್ನು ಅಲ್ಲಿ ತಿನ್ನುವುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. அப்புறம் என்ன பார்த்தோம்? ಅನಂತರ ಏನು ನೋಡಿದೆವು? ஆதாம் ஏவல் பாவம் செஞ்சுட்டு அவங்க நிர்வாணமாகவே சுற்றிட்டு இருந்தாங்களா? ಅವರು ಆದಮ ಅವ ಇಬ್ಬರು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಅವರು ಬೆತ್ತಲೆಗೆ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾರಾ? என்னாச்சு? ಏನಾಯಿತು? அங்கே ஒரு மிருகம் மரித்து, அவர்களுக்காக மரித்து, அந்த மிருகத்தினுடைய தோல் உடையை கர்த்தரே அவர்களுக்கு உடுத்தி அவர்களுடைய வெட்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவர்களை மறைக்கிறார். ಆತ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೃಗವನ್ನು ಮಡಿದು ದೇವರು ಆ ಒಂದು ಅದರ ಚರ್ಮದ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಒಂದು ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮತ್ತು ಅವರ ಪಾಪವನ್ನು ಆತನಲ್ಲಿ ಮುಚ್ಚಿದನು. Praise the Lord. Praise the Lord. அதை நாம் அங்கே பார்க்கிறோம். ಅದನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ரத்தம் சிந்தப்பட்டது, ಅಲ್ಲಿ ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு பாவத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மறைவை, ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಪಾಪದಿಂದಲೂ ಮತ್ತು ಶಾಪದಿಂದಲೂ ಅವರಿಗೆ ಒಂದು ಮರೆಯನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಅಲ್ಲ, ಇಬ್ಬರಿಗೆ, மனுஷனிಗೆ பாவம் செய்த மனுஷனுக்கு ரட்சிப்பிற்காக மனிதனுக்காக ரத்தம் சிந்துகிறதை நாம் பார்க்கிறோம். ಪಾಪ ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸುವುದನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. Praise the Lord. Praise the Lord. அது ஒரு மிருகத்தினுடைய ரத்தமாக இருக்கிறது. ಅದು ಒಂದು ಮೃಗದ ಒಂದು ರಕ್ತವಾಗಿದೆ. அது அந்த மிருகத்தினுடைய தோல் உடையை தான் கர்த்தர் அந்த மனிதர்களுக்கு போர்த்துகின்றார். ಆ ಮೃಗದ ಒಂದು ಚರ್ಮವನ್ನೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ಆತನು ಅದನ್ನು ಒದಿಸಿದನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. சரி, இங்க என்ன பார்க்கிறோம்? ಇಲ್ಲೇನು ನೋಡುತ್ತೇವೆ? ஆட்டுக்குட்டியானவரை படிக்கிறோம். ಕುರಿಯಾದ ಆತನ ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். ಕುರಿಯಾದ ಆತನ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಓದಲಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲಿ? ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ. ಯಾರಿಗಾಗ அந்த உடை பொருத்தப்பட்டதோ, ಯಾರಿಗಾಗ ಒಂದು ಉಡುಪನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತೋ அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். ಆತನೇ ಕುರಿಯಾದ ಆತನು. யாருக்குள்ள அந்த உடைக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவர் தான் அவருடைய மனைவி. ಆ ಉಡುಪಿನೊಳಗೆ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಆತನೇ ಆತನ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடுப்புக்கு உள்ளே இருக்கிறது மனைவி, உடுப்பாக இருக்கிறவர் கணவன். ಉಡುಪಿನ ಉಡುಪಿನ ಒಳಗಿರುವುದು ಮೊದಲ ಗಿತ್ತಿ, ಉಡುಪಾಗಿರುವುದು ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவுக்கு பேரு ಕುರಿಮರಿಯಾದಾತನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೆಸರು ಕುರಿಯಾದಾತನು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕುರಿಮರಿಯಾದಾತನು, ஆட்டுக்குட்டியானவரே, ಕುರಿಮರಿಯಾದಾತನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மனைவிதான் அந்த உடைக்குள்ளே இருக்கிறாள். ಆತನ ಹೆಂಡತಿಯೇ ಆ ಒಂದು ಉಡುಪಿನೊಳಗೆ ಇದ್ದಾಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அரவணைத்து மனைவியாக்கி கொள்ளுகிறார் தேவன் நம்மை, பாவியாகி நம்மளை ಆಧರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಹೆಂಡತಿಯನಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಪಾಪಿಯಾದ ನಮ್ಮನ್ನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீ போ பாவிய, அசுத்தம் பிடிச்சவளே அப்படின்னு தள்ளி விடுறது ரொம்ப சுலபம். ಚೀ ಪೋ ಪಾಪಿ ಎಂದು ಆತಗೆ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದು ಬಹಳ ಸುಲಭ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கன்னத்துல போவா? போ, ಹೋಗು. கன்னத்துல சொல்லுங்க பிரதர். தொலகு, ತೊಲಗು, ಹೋಗು, ಹೋಗು அப்படிதானே சொல்லுவாங்க. சீ போ
மூஞ்சில ಮುಳಿಕಾத ನೀ ಛೀ ಹೋಗು, ನನ್ನ ದ್ರೋಹಿ. ಮುಖವನ್ನು ನೋಡಬೇಡ, ನಿನ್ನ ದ್ರೋಹಿ ನೀನು. அப்படித்தானே சொல்லுவாங்க. ಆ ವಿಧವಾಗಿ இயேசு ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படி சொல்லாம, ಆದ್ರೆ ಯೇಸು ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳದೆ, உன் பாவத்துக்காக நான் உயிரையே கொடுக்குறேன், ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. அந்த மாதிரி எத்தனை புருஷருங்க இருப்பாங்க? ಆ ವಿಧವಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಗಂಡಂದಿರು ಪುರುಷರಿದ್ದಾರೆ? யாராவது இங்க இருக்கிறீங்களா? ಯಾರಾದರೂ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? புருஷனாக இருக்கிற நானே என் மனைவிக்காக உயிரையும் கொடுப்பேன். ಗಂಡನಾದಂತ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಜೀವವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ. உயிரை கொடுக்கறதா பிரதர்? உயிரை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ಇದಾರೆ ಇದಾರಾ? ಅವ್ರ ಜೀವ ತೆಗೆದು ಇವರು ತಗೋತಾರೆ, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡುವವರು ಜೀವನ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಅರ್ಥ ಅಲ್ಲ. ಅವ್ರನ್ನ ಸಾಯಿಸಿ ಆ ಪಾಪದಿಂದ ಇವರು ಸಾಯ್ತಾರೆ. இல்ல, கொடுக்குதுங்கிறது வேற. ஜீவனையே கொடுக்கறேன்னா என்ன அர்த்தம்னா, ಜೀವವನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, என்னுடைய உழைப்பு, என்னுடைய மனசு, என்னுடைய இருதயம், என்னுடைய கனவு, என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே உனக்காகவே நான் விட்டு கொடுக்குறேன்னு அர்த்தம். ನನ್ನ ಹೃದಯವನ್ನು, ನನ್ನ ಕನಸನ್ನು, ನನ್ನ ಆದಾಯವನ್ನು, ನನ್ನ ಎದುರ್ಕಾಲವನ್ನು, ನನ್ನ ಭವಿಷ್ಯ ದಿನಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಅರ್ಥವು. நான் நினைச்சது நான் நடக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன். ನಾನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದು ನನಗೆ ನಡೆಯದು ಹೋದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதுதான் தன்னுடைய மனைவிக்காக தன்னையே தியாகம் பண்ணிக்கொள்வது. ಅದುವೇ ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ತ್ಯಾಗ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. ಹೆಂಡತಿಗೋಸ್ಕರ ಒಬ್ಬನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಬರಿದು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, அதுதான் சாகிறது. ಅದುವೇ ಸಾಯುವುದು. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு, மகிமையை விட்டு, அதிகாரத்தை விட்டு, சிம்மாசனத்தை விட்டு நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்து செத்தார். ಆ ವಿಧವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು, ಸಿಂಹಾಸನ ಬಿಟ್ಟು, ಆತನ ಅಧಿಕಾರವನ್ನು ಬಿಟ್ಟು, ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಆತನು ಬರಿದಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த மாதிரி இங்க யாராவது இருக்கிறோமா? ஆம்பளைங்க இருக்குமா? ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ನಾವು ಗಂಡಸರು ಇದ್ದೇವಾ? நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? ನೀವು ಯಾರಾದರೂ ನೋಡಿದ್ದೀರಾ? ಆ ವಿಧವಾಗಿ ಸಿಸ್ಟರ್, மனைவிமார்களே, நீங்க பார்த்திருக்கீங்களா? யாரையாவது ಹೆಂಡತಿಯರೇ, ನೀವು ನಿಮ್ಮ ಗಂಡನ ವಿಧವಾಗಿ ನೋಡಿದ್ದೀರಾ? என் மனைவி பார்த்திருக்காங்க நினைக்கிறேன். என்னம்மா உலகார பாய்வி அங்க நின்றுட்டு என்னால ஆந்தாள் பேசுறான். என் வாழ்க்கையவே நாசம் பண்ண மனுஷன், ನನ್ನ ಜೀವನವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದಂಥ ಮನುಷ್ಯನು, அப்படி வேணா நிறைய பேர் சொல்லுவாங்க. ಆ ವಿಧವಾಗಿ ಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்காக என் புருஷனே உயிரையே கொடுத்தாருங்கன்னு ஒருத்தரும் சொல்றது இல்லை. ನನಗಾಗಿ ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟರಂತ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಹೇಳುವವರು ಇಲ್ಲ. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிரேட் நம்ம சொல்றோம். ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಹಳ ಉನ್ನತನು ಅಂತ ಹೇಳಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. அவர் மாதிரி நான் ஆகணும், ಆತನಂತೆ ನಾನು ಆಗಬೇಕು, அவர் மாதிரி நாம் எல்லாரும் ஆகணும். ಆತನಂತೆ ನಾವೆಲ್ಲರೂ ಆಗಬೇಕು. முக்கியமா புருஷர்கள் ஆகணும். ನಿಜವಾಗಿ ನಾವು ಪುರುಷರು ನಾವು ಆಗಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? ಹಾಗಿದ್ರೆ ಅರ್ಥ, மனைவிமார்களுக்காக புருஷர்கள் சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும். ಹೆಂಡತಿಯರಿಗಾಗಿ ಗಂಡಂದಿರು ಸಾಯುವುದಕ್ಕೂ ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. Praise the Lord. Praise the Lord. அங்கே ஆதாமே தன் மனைவியை காட்டி கொடுத்து தண்டிப்பதற்கு வழிகாட்டுறான். ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಂಡು ದಂಡಿಸುವುದಕ್ಕೆ ಅವನು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. ಆದರೆ இங்கே புதிய ஏற்பாட்டுல, ಅದರ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ இரண்டாவது ஆதாமாகிய இயேசு, ಎರಡನೇ ಆದಾಮನಾದಂತ ಯೇಸು பாவம் செய்த நம்மளை நேசித்து, ಪಾಪ ಮಾಡಿದ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, மன்னிச்சு, ಕ್ಷಮಿಸಿ, நம்மளை கழுவி, ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು, நம்மை பரிசுத்தப்படுத்தி, ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿ, நம்ம மேல அவருடைய அன்பையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து நம்மளை கையை பிடிச்சுக்கிட்டு, ನಮ್ಮ ಮೇಲೆ ಆತ ಪ್ರೀತಿಯನ್ನು ಆಗ್ತಾನೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಇಟ್ಟು ನಮ್ಮ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು, I will never leave you, நான் விட்டவே மாட்டேன் என்று சொல்லி, ನಾನು ನಿನ್ನ ಎಂದಿಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. பிடித்து கொண்டு என்ன செய்யறாரு? ಹಿಡಿದುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? மனுஷன்ட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறங்கிற மாதிரி இல்ல, நம்மளை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அவருடைய சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வர்றாரு. ಹಿಡಿದುಕೊಂಡು ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಆ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಆತನಲ್ಲಿರುವಂಥ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾನೆ. அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரணும், ಆತನ ಸ್ವಭಾವವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು, அவருடைய குணங்கள் நமக்குள்ளே வரணும், ಗುಣಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು என்று அவர் பிரயாசப்படுகிறார். ಎಂದು ಆತನ ಪ್ರಯಾಸ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதற்காக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಆತನ ತನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮ್ಮೊಳಗೆ ಕಳುಹಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த அசுத்தமான பாவியாகிய மனைவியைத்தான், ಈ ಅಶುದ್ಧವಾದಂಥ ಪಾಪಿಯಾದಂಥ ಹೆಂಡತಿಯನ್ನೇ ஆதியாகமத்தில் குற்றவாளியாக பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் பார்க்கிறோம். ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಅಪರಾಧಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ,
ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತನ ನಮ್ಮ ಮೊದಲ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಲಂಕರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பாவத்திற்கு அவர்களுக்கு சாபம் வந்தது, ಅಲ್ಲಿ ಪಾಪಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಶಾಪವು ಬಂದಿತು. இங்கே மனைவியானவளுடைய கல்யாண விருந்து நடக்கிறது. ಇಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯಾದಂತ ಅವಳ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯಾದಂತ ಮದುವೆಯ ಒಂದು ಔತಣವು ನಡೆಯುತ್ತದೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டும் கனெக்ட் ஆகுது, ಎರಡು ಸೇರುತ್ತದೆ. முதல் புஸ்தகமும் கடைசி புஸ்தகமும் சேருது. ಮೊದಲನೇ ಪುಸ್ತಕವು ಕೊನೆಯ ಪುಸ್ತಕವು ಸೇರುತ್ತದೆ. தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணம் அடைகிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಂಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. ஆதியாகமத்தில் தேவன் ஆரம்பித்தது ஒண்ணு கூட அது வேஸ்டா போறதில்ல. ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಕೂಡ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அங்க ஆரம்பிச்ச வண்டி கடைசி வரைக்கும் வந்து ಪಾಯಿಂಟ್ಗೆ வந்து ಸೇರಿದೆ. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾದಂತ ಗಾಡಿಯ ಕೊನೆಯವರೆಗೂ ಬಂದು ಪಾಯಿಂಟ್ಗೆ ಬಂದು ಸೇರಿತು. நான் சின்ன வயசுல, அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு பாட்டு பாடுவாங்க, ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಾರೆ. ஒருவேளை நீங்க சில பேர் கேட்டிருக்கலாம், பிரதர் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். ಪಕ್ಷದ ಬ್ರದರ್ ಕೇಳಿರಬಹುದು. இப்படி கை வச்சுக்கங்க, ಈಗ ಕೈ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. சிக்கு 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 அது சொல்லிட்டு இருங்க. ಚಿಕ್ಕ 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 சிக்கு 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 புறப்பட்ட போகுது வண்டி. நான் பாடுறேன், நீங்க சிக்கு சிக்கு சொல்லுங்க. ಚಿಕ್ಕ 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 சிக்கு 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 புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. மாத்தாடமா. சிக்கு 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 புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர், புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாட்டுல எப்படி வரும்னா, ಆ ಹಾಡಲ್ಲಿ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಅಂದರೆ, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ಆ ಗಾಡಿ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ஆதியாகமத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. எங்க போய் நிக்குது? ಅದು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ? வெளிப்படுத்தின விஷயத்துல போய் நிக்குது. ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸಿದ ಆತ್ಮನಾದಾತನು, டிக்கெட் கொடுக்கிறவர், ரட்சிப்பு கொடுக்கிறவர் இயேசுவானவர், ಟಿಕೆಟ್ ಅನ್ನು ಕೊಡುವನು, ರಕ್ಷಣೆ ಕೊಡುವ ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த ட்ரெயினுக்கு சொந்தக்காரர் பிதாவானவர். ಆ ಟ್ರೈನಿಗೆ ಒಡೆಯನು ತಂದೆಯಾದ ದೇವರು. என்னப்பா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்லி கொட்டாய் விட்ற நீ? ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. வண்டி போயிட்டே இருக்குது, ಗಾಡಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ, நிக்கிறதே இல்ல, ನಿಲ್ಲುವುದೇ ಇಲ್ಲ. ஆனா ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது. ஒரு ஸ்டேஷன்ல நிக்கும் போது ಒಂದೊಂದು ಸ್ಟೇಷನ್ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ಒಂದು ಸ್ಟೇಷನ್ ಬಂದು ನಿಂತಾಗ சுவிசேஷத்தை கேட்கிறவங்க, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದವರು சுவிசேஷத்தை கேட்கறாங்க, ரெண்டு பேருமே உள்ள ஏறுறாங்க. ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದವರು ಇಬ್ಬರು ಒಳಗೆ ಹತ್ತುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிக்கு 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 போயிட்டே இருக்குது வண்டி. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ ಬಂಡಿ. உள்ளுக்குள்ள சத்தியம் தெரிஞ்சவங்க சத்தியம் தெரியாதவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ಒಳಗಡೆ ಸತ್ಯ ತಿಳಿದವರು ಇಬ್ಬರು ಇರುತ್ತಾರೆ. சிக்கு 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 ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಎಂದು. ரட்சிக்கப்பட்டவங்க கூட சேர்ந்தவங்க, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿದವರು பரலோகம் ஸ்டேஷன் வந்தோன்னு இறங்கிடுவாங்க. ಪರಲೋಕ ಸ್ಟೇಷನ್ ಬಂದಾಗ ಅಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிக்கு 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 ಚಿಕ್ಕ ಎಂದು. நம்பாதவங்களும் உள்ளுக்குள்ள இருக்காங்க இல்லையா? ನಂಬದೇ ಇರುವವರು ಒಳಗೆ ಇದ್ದಾರಲ್ಲವೇ? அவங்க இந்த ஸ்டேஷன்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. ಅವರು ಆ ಒಂದು ನಿಲ್ದಾಣದಲ್ಲಿ ಇಳಿಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த ஸ்டேஷன் பரலோக ஸ்டேஷன்ல வர மாட்டேங்கிறாங்க. ಈ ಪರಲೋಕ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಈ ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவங்களுக்காக வெயிட் பண்றாரு, வண்டி நடத்துகிறவர் வெயிட் பண்றாரு. ஆனாலும் ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. ಅವರಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಾನೆ ಗಾಡಿ ಓಡಿಸುವ ಆತನು, ಆದರೆ ಇವರು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. கடைசியா அங்க ஒரு இடத்துல வந்து நிக்குது. இனிமே வண்டி போவாது, நீ இறங்கினாலும் சரி இறங்கினாலும் சரி, அதுதான் நரகம். ಸರಿ, ಕೊನೆಗೆ ಒಂದು ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ಅವರು ಇಳಿದರೂ ಸರಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೂ ಸರಿ, ಅದುವೇ ನರಕವು. அங்க என்ன இல்ல? ಅಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, சந்தோஷம் இல்லை, ಸಂತೋಷವಿಲ್ಲ, விளக்கு இல்லை, ಅಲ್ಲಿ ಬೆಳಕಿಲ್ಲ, பாட்டு இல்லை, ಅಲ್ಲಿ ಹಾಡು ಇಲ್ಲ, ஆனந்தமில்ல, கிருபை இல்ல, ஓய்வு இல்ல, ವಿಶ್ರಾಂತಿ ಇಲ್ಲ, நண்பர்கள் இல்ல, ಸ್ನೇಹಿತರಿಲ್ಲ, காது கேட்காது, ಕಿವಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ, கண்ணு தெரியாது, ಕಣ್ಣು ಕಾಣುವುದಿಲ್ಲ, அங்க அந்யோன்யம் இல்ல, ಅನ್ಯೋನ್ಯವೂ ಇಲ್ಲ, யாரையும் பார்க்க முடியாது, ಯಾರನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, எல்லாம் தூரமா இருக்கும், ಎಲ್ಲರೂ ದೂರವಾಗಿದ್ದಾರೆ. உட்காரலாம் நினைச்சா அங்க சேர் இருக்காது, ಕುಳಿತುಕೊಳ್ಳನೆಂದರಲ್ಲಿ ಚೇರ್ ಇರುವುದಿಲ್ಲ, படுக்கலாம் நினைச்சா அங்க பெட் இருக்காது, ಮಲಗನೆಂದರಲ್ಲಿ ಬ್ರೆಡ್ ಇರುವುದಿಲ್ಲ, தாகம் எடுக்கும் தண்ணி இருக்காது, ದಾಹ ಇರುತ್ತದೆ ನೀರು ಇರುವುದಿಲ್ಲ, பல்லு இருக்கும் கடிக்கத்தான் முடியும், வெறும் பல்ல தான், ಅಲ್ಲಿ ಕಟ ಕಡಿಯಲೇಬೇಕಷ್ಟೇ, மாம்ச சிகலா, ಅಲ್ಲಿ ಮಾಂಸ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டுமே அங்க போய் இறங்கும். ಎರಡೂ ಅಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತದೆ. எங்க? ಎಲ್ಲಿ? ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ.
Hallelujah. வண்டி ஆண்டவர் நடத்துகிறவர் எங்கேயும் நிறுத்த மாட்டார். ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸುವಾತನು ದೇವರ ಆತನು ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. சுவிசேஷம் போய்கிட்டே இருக்குது, கிருபை வந்துகிட்டே இருக்குது, ಸುವಾರ್ತೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ, ಕೃಪೆ ಬರುತ್ತಲೇ ಇದೆ. வரவங்கள ஏற்றுக்கிட்டே இருக்காரு, ஆண்டு வா வான்னு கூப்பிடுறாரு. ಬರುವವರೆಲ್ಲ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ ದೇವರು. நம்புகிறவங்களை எங்க இறக்கி விடுவாரு? ನಂಬಿದವರನ್ನು ಎಲ್ಲಿ ಇಳಿಸುತ್ತಾನೆ? ಪರಲೋಕವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்பாதவர்கள் எங்க விடுவாரு? ನಂಬದವರನ್ನು ಎಲ್ಲಿಗೆ ಇಳಿಸುತ್ತಾನೆ? ನರ್ರ ಹೋಮ್. ನರಕ ಅಂದ್ರೆ ನರ್ರನೇ ಒಂದು ಮನೆ. ನರ್ ಹೋಮ್. ನರ್ ಹೋಮ್. ನರ್ ಹೋಮ್. ನರ್ ಹೋಮ್. ನರಕ. நரகம் தானே. நரக. நரக. நர் தமிழ்ல நர அகம். நரகம். நர்ங்கிற அகம். அகம்னா வீடு. கன்னடದಲ್ಲಿ ನರಕ. தமிழ்ல ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள ಈ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ பழைய ஏற்பாடு முழுசுமே இருக்குதுங்க. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಇರುವುದು. அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ புத்தகங்கள் பூரா இதுல இருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕವು ಎಲ್ಲವೂ ಇದರಲ್ಲಿ ಇರುವುದು. இந்த புத்தகத்துக்குள்ள நீங்க எக்ஸோடஸ் புத்தகத்தை யாத்திராகமத்தை நம்ம பார்க்கலாம். ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಎಕ್ಸೋಡಸ್ ಅಂದ್ರೆ ಯಾತ್ರಾ ವಿಮೋಚನ ಕಾಂಡವನ್ನು ನೋಡಬಹುದು. இந்த புத்தகத்துக்குள்ள நம்ம தானியேலை பார்க்கலாம். ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ದಾನಿಯೇಲನ್ನು ನೋಡಬಹುದು. தானியேல் புத்தகத்தை பார்க்கலாம். ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡಬಹುದು. எசேக்கியேல் புத்தகத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களுடைய வசனங்கள் நிறைய இடத்துல ಇದಕ್ಕೂ இருக்குதே பார்க்கலாம். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳು ವಾಕ್ಯಗಳು ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇದೆ. பழைய ஏற்பாட்டிலே பார்த்த சில பேர்கள் கூட ಇದರಲ್ಲಿ இருக்குது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ಕೆಲವು ಹೆಸರುಗಳು ಕೂಡ ಇದರಲ್ಲಿ ಇರುವುದು. பழைய பாம்பாகிய பிசாசு வலு சர்ப்பத்தை குறித்து கூட நாம் இங்கே படிப்போம். ಹಳೆಯ ಸರ್ಪವಾದಂತ ಒಂದು ವಲುಸರ ವಿಷ ಸರ್ಪವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடு, ದೇವರ ಪ್ರಕಟಣೆಯು நம்மை முழு சத்தியத்திற்குள்ளே நடத்தி முடிக்கிறது. ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಲಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இந்த புத்தகத்திலே நம்ம எப்படி பிரிச்சு படிக்கிறது? ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಬೇರೆ ಬೇರೆ ಮಾಡಿ ನಾವು ಓದುವುದು? புத்தகத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி புத்தகத்தினுடைய வெளிப்புறத்தை நான் சொல்லுகிறேன். ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾನು ಪುಸ್ತಕದ ಒಂದು ಔಟ್ಲೈನ್ ಅನ್ನು ಆಚೆಯ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. புத்தகத்திற்கு உள்ளே போறதுக்கு முன்பதாக ಪುಸ್ತಕದ ಒಳಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ புத்தகத்தை வெளிப்புறமாக ನಾನು உங்களுக்கு காட்டுவேன். ಆ ಪುಸ್ತಕದ ಒಂದು ಆಚೆ ಭಾಗವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. சாக்லேட் பார்த்திருக்கியாமா? என்ன கலர்? ಜೋರಾಗಿ ಹೇಳಮ್ಮ. நான் கொடுத்த சாக்லேட் ஏதாவது கலர் இருக்கா? ಕಾಫಿ ಕಲರ್ ಇರುತ್ತೆ, ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಇರುತ್ತೆ. ப்ரௌன் எல்லாருக்கும் ப்ரௌனாக கொடுத்தனா மேலே ஒன்றும் இல்லையா? மேலே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா? கலர் கவர் தானே, கவர் தானே பார்த்தேன். கவரை பார்த்த உடனே அது சாக்லேட் தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? ಅದು ಕವರ್ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಚಾಕ್ಲೇಟ್ ತಿಳಿದುಕೊಂಡಿರಲ್ಲವೇ? அதுபோல் ಅದರಂತೆ மேல் பக்கத்தில் ஒரு தோற்றம் இருக்குது, ಮೇಲ್ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಶವಿರುವುದು, அது உள்ள ருச்சி இருக்குது, ಅದರೊಳಗೆ ರುಚಿ ಇರುವುದು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இப்போ ನಾನು உங்களுக்கு மேல் கவரை காட்டலாம்னு நினைக்கிறேன். ನಾನು ಇವಾಗ ನಿಮಗೆ ಮೇಲಿರುವಂತಹ ಕವರನ್ನು ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஆனால் என்ன பண்ணுறது, 8:30 மணி ஆகிப்போச்சு. 8:30 ಆಯಿತು. அடுத்த வாரம் படிக்கலாமா? ಬರೋ ವಾರ. சரி சீக்கிரமாக சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிறாங்க, அவங்க கண்ணிலே பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பாகம் இருக்குது, 3 ಭಾಗಗಳಿದೆ. அதில் முதல் பாகம், ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಭಾಗ நடந்து முடிஞ்ச விஷயம், ನಡೆದು ಮುಗಿದಂತ ವಿಷಯ. முதல் பாகம் என்னது? ಮೊದಲನೇ ಭಾಗ ಯಾವುದು? ನಡೆದು ಮುಗಿದಂತ ವಿಷಯ. அது ஒரு பாகம். ಅದು ಒಂದು ಭಾಗ. ரெண்டாவது பாகம், ಎರಡನೇ ಭಾಗವು இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பாகம், ಈಗ ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಒಂದು ಭಾಗವು, அது ரெண்டாவது பாகம். ಅದು ಎರಡನೇ ಭಾಗ. மூணாவது பாகம், ಮೂರನೇ ಭಾಗವು இன்னும் காணல, இன்னும் நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்காலத்தை குறித்த ஒரு பாகம். ಇನ್ನೂ ಕಾಣಲಿಲ್ಲ, ನಡೆಯಲಿದೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಒಂದು ಕಾಲವು. இந்த மூணுமே இந்த புத்தகத்தில் இருக்கு. ಈ ಮೂರು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿರುವುದು. நடந்தது ನಡೆದದ್ದು நான் கண்டது, ನಾನು ನೋಡಿದ್ದು. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் யோவானுக்கு. ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ ಯೋಹಾನನಿಗೆ, ನೀನು ನೋಡಿದ್ದು, ನೀನು ಕಂಡது, ನೀನು ನೋಡಿದ್ದು, நீ பார்த்தது, ನೀನು ನೋಡಿದ್ದು, அது நடந்து முடிஞ்சது, ಅದು ನಡೆದು ಮುಗಿದದ್ದು. அந்த விஷயமும் இதுல இருக்குது. ಆ ವಿಷಯವು ಇದರಲ್ಲಿ ಇರುವುದು. அது எத்தனாவது பாகம்? ಅದು ಎಷ್ಟನೇ ಭಾಗ? முதல் பாகம், ಮೊದಲನೇ ಭಾಗ. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பாகம், ಮುಂಚಿತವಾಗಿ ನಡೆದು ಮುಗಿದಂತ ಒಂದು ಭಾಗವು. அதை குறித்து இந்த புத்தகம் சொல்லுது. ಆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕುರಿತು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವು ಹೇಳುತ್ತದೆ. இரண்டாவது பாகம், ಎರಡನೇ ಭಾಗವು இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது, ಈಗ ನಡೆಯುತ್ತಿರುವಂತದ್ದು. இரண்டாவது பாகம் என்னது? ಎರಡನೇ ಭಾಗ ಯಾವುದು? இப்ப நடந்துட்டு இருக்குது. ಇವಾಗ ನಡೆಯುತ್ತಿರುವಂತದ್ದು. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? ಇವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ?
வெரி குட். பைபிள் ஸ்டடி எங்கே நடக்குதுமா? பைபிள் ஸ்டடி ನಡೀತಾಯಿದೆ, ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ಸಭೆಯಲ್ಲಿ சபை நடந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆ ನಡೆಯುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ಇವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ? சபை நடந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆ ನಡೆಯುತ್ತಿದೆ. உலகம் தூங்கி கொண்டிருக்குது. ಲೋಕವು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದೆ. பாவிகள் மரணத்துல படுத்து கிடக்குறாங்க குழியில. ಪಾಪಿಗಳು ಮರಣದಲ್ಲಿ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾರೆ. சபை உயிர் தெழுந்து நடந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆಯ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ನಡೆಯುತ್ತಿದೆ. பாவத்தில் இருக்கிறவர்கள், ಪಾಪದಲ್ಲಿರುವವರು சமாதியா இருக்கிறாங்க, ಸಮಾಧಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವಂತ ನಾವು ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. இது இப்ப நடந்து கொண்டிருக்கிற காலம். ಇದು ಇವಾಗ ನಡೆಯುತ್ತಿರುವಂತ ಒಂದು ಕಾಲವು. யாருக்கு? ಯಾರಿಗೆ? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள். ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವವರಿಗೆ இப்போ நடந்துட்டு இருக்குது. ಈಗ ನಡೆಯುತ್ತಿದೆ. சபை நடந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆಯ ನಡೆಯುತ್ತಿದೆ. சபை நடக்கிறது. ಸಭೆಯ ನಡೆಯುತ್ತಿದೆ. சபை ஆளுகிறது. ಸಭೆಯ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ. சபை தான் வெளிச்சமா இருக்குது. ಸಭೆಯ ಬೆಳಕಾಗಿರುವುದು. சபை தான் உப்பாக இருக்கிறது. ಸಭೆಯ ಉಪ್ಪಾಗಿರುವುದು. உப்பில்லாத பண்டம் குப்பையில. ಉಪ್ಪಿಲ್ಲದಂತ ಒಂದು சாப்பாடு, ಊಟವದು ಕಸಕ್ಕೆ ಸಮಾನ. வெளிச்சம் இல்லாத வீடு இருட்டு. ಬೆಳಕಿಲ್ಲದಂತ ಮನೆಯು ಕತ್ತಲು. இப்ப யாரு வெளிச்சம், யாரு உப்பு? ಯಾರು ಬೆಳಕು, ಯಾರು ಉಪ್ಪು? சபை. சபையே. சபை சொல்லுங்க. கபை இல்லப்பா, சபை. சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை ಕೆಳಗಾಗ. சப்போர்ட் ಬೇಕಾ? சபை. சபையು உயிர் தெழுந்திருக்கிறது. ಜೀವದಿಂದಿರುವುದು. தேவனுடைய பிள்ளைகளை சொல்றேன் ನಾನು. ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ನಾನು. பேருக்கு இருக்கிற சர்ச்சுங்களை பத்தி நான் பேசல. பேருக்கு சிலுவைன்னு போட்டிருக்கிற சர்ச்சை பத்தி பேசல. ಹೆಸರಿಗೆ ಸಿಲುಬೆಯನ್ನು ಹಾಕಿರುವಂತಹ ಒಂದು ಚರ್ಚ್ಗಳಲ್ಲ. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான சபை. ನಿಜವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇ ನಿಜವಾದ ಸಭೆಯು. ಅವರು நடந்து கொண்டிருக்கிறார்கள். ನಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ಇವಾಗ ನಡೆಯುತ್ತಿದೆ. சபை நடந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆಯು ನಡೆಯುತ್ತಿದೆ. அந்த விஷயத்தை பற்றி இந்த புத்தகம் சொல்லுது. ಆ ವಿಷಯವನ್ನು ಕುರಿತು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕ ಹೇಳುತ್ತದೆ. மூணாவது விஷயம். ಮೂರನೇ ವಿಷಯವು இதுவரைக்கும் நடந்தது இல்லாம இப்ப நடக்கிறது இல்லாம இனிமேல் சம்பவிக்க போகிற விஷயங்களை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. ಮುಂದೆ ನಡೆದದ್ದು, ಇವಾಗ ನಡೆಯುತ್ತಿರುವುದು, ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಕೂಡ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವು ಹೇಳುತ್ತದೆ. ಮೂರನೇ விஷயம் என்ன? ಮೂರನೇ ವಿಷಯವು ಏನು? இதுவரைக்கும் நடக்காத சம்பவங்கள், ಇದುವರೆಗೂ ನಡೆದಿರುವಂತ ಒಂದು ಸಂಭವಗಳು, இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள், ಇನ್ನ ಮೇಲೆ ನಡೆಯುವಂತವುಗಳು, அதை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. ಅದನ್ನು ಕುರಿತು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕ ಹೇಳುತ್ತದೆ. அது மூணாவது பாகம். ಅದು ಮೂರನೇ ಭಾಗ. மூணு பாகத்தை சொல்லிட்டேன். ಇವು ಮೂರು ಭಾಗಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದೆನು. முதல் பாகம் என்ன சொல்லுது? ಮೊದಲನೇ ಭಾಗ ಯಾವುದು? நடந்து முடிஞ்சிருச்சு, ನಡೆದು ಮುಗಿಯುತ್ತದು. இரண்டாவது பாகம். ಎರಡನೇ ಭಾಗ இப்ப நடந்து ನಡೆಯುತ್ತಿರುವುದು. மூணாவது பாகம். ಮೂರನೇ ಭಾಗ. ஆஹா, முழு புத்தகமும் தெரிஞ்சிச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ಪೂರ್ತಿ ಪುಸ್ತಕ ತಿಳಿಯುತ್ತೆ ನಿಮಗೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಇದಕ್ಕುள்ள விளக்கமா ನಾನು அடுத்த ವಾರங்களೇ சொல்லுவேன். ಇದರ ವಿವರಣೆಯನ್ನು ನಾನು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இப்போ ಎಲ್ಲ எழுதி நின்று ஜெபம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.